ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜே கார்டன் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு சேல் போஸ்ட்டு தான். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு சேல் போஸ்ட்டு. நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து எதுவும் குறைக்கிறது அந்த மாதிரி கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி எதுவும் வந்து பார்கெயின் பண்ணாதீங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது கொலராடோவில் பார்த்திங்கன்னா ஹார்டி வெரைட்டி தான். பட் போன் மீல் போட்டு நம்ம பிளான்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப சூப்பராக பூ வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கலர் பீச் கலரில் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது டே க்ளோ. சேம் பிளான்ட் அவைலபிளாக இருக்குது. இது வேணுன்றவங்களும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லோ பியோனி லோட்டஸ் டியூபர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியான டியூபர் 4-5 ஸ்ப்ரவுட்ஸோடு இருக்குது. ஒன்றுத்துலேயும் கிட்டத்தட்ட 4 பாருங்கள், இதெல்லாம் 5 இருக்குது. அப்புறம் இதில் பாருங்கள், இதில் வந்து 4 இருக்குது பாருங்கள். இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, முன்னாடி ஒன்று, இதில் 4, இதுலேயும் 4 இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா க்ரோயிங் டிப்புக்கு முன்னாடி இருக்கும் பாருங்கள். அந்த இதுக்கு முன்னாடி இருந்தது உடஞ்சி போச்சு. இந்த மாதிரி இருக்கும். அது உடஞ்சிட்டு அதனால் அந்த டியூபர் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்க்கு தரேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா 3 க்ரோயிங் டிப்போடு இருக்குது. 175 வரும் இது. இதில் 2 175 ஒன்று, 100ல் 2. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய டியூபராக இருக்கிறதுனால 300 நான் போட்டிருக்கேன். அப்புறம் இது பாருங்கள், ஒயிட் மஸ்கி நான் லாஸ்ட்டாக ஒரு சேல் வீடியோ போட்டேன். ஒரு 15 டேஸ் ஆகும். இந்த டியூபர் வந்து நான் வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு வச்சு பார்த்தது. இது பார்த்திங்கன்னா S1 அப்படின்ற வெரைட்டி. இந்த இந்த ஸ்டெம்மெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நான் கட் பண்ணிவிடுவேன். அதெல்லாம் தேவையில்லைன்றதுனால சரி பெரிய டியூபராக காட்டிட்டு பெருசாக அனுப்பலான்ற மாதிரி ஆகிடும். இது கட் பண்ண முடியல. பாருங்கள், இந்த டியூபர் வந்து இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 300 வரும். டியூபர் எல்லாமே நல்ல ஹெல்த்தியாக பெரிய பெரிய டியூபராக இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 3 க்ரோயிங் டிப்போடு இருக்கிற ஒரு ரன்னர். பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, முன்னாடி ஒன்று இருக்குது. நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 150 வரும். ஏன்னா இது நல்ல பெரிய ரன்னர் அளவுக்கு தான் இருக்குது. பட் டியூபராக நம்ம சேர்த்த முடியாது. ஏன்னா டியூபர்னால் நமக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ரன்னராக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இது ஒன்று இருக்குது. இது ரொம்ப திக் ரன்னர்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஸ்டெம் நான் கை வச்சுருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனாக இருக்குது பாருங்கள். அங்கே இதில் வந்து 3 க்ரோயிங் டிப் இருக்குது. பட் நமக்கு வந்து 3 க்ரோயிங் டிப் இருந்தாலும் ஒரு க்ரோயிங் டிப்பில் இருந்து வளர்ந்தாலே போதுமானது. இது ஒரு 100 ருபீஸ் வரும். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சின்ன டியூபர் தான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். 2 க்ரோயிங் டிப்போடு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த 3 100 ருபீஸ், சாரி 4மே 100க்கு. ஏன்னா 150 சொன்னேன் இல்லைங்களா, பெரிய ரன்னர் வந்தது. அது கன்ஃபியூஸ் ஆகிடுவேன் நானே. அதனால 4ம் 100க்கு கொடுக்குறேன். அடுத்து நம்ம பார்க்குறது பிங்க் ஸ்பார்க்கு. இதில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய டியூபராக இருக்குது. ஸோ ரொம்ப பெருசாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நான் ஒரு டியூபராக தான் கொடுக்குறேன். இந்த டியூபர் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு அந்த மாதிரி தான் வரும். இது என்னால் பேக் பண்ண முடியல அப்படின்னா இதை 2ஆக கட் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா இது 2 க்ரோயிங் டிப்போடு இருக்கிறது தான் கொடுப்பாங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 3வது க்ரோயிங் டிப்பு, அதாவது அந்த டியூபரை 2ஆக கட் பண்ணி உங்களுக்கே வச்சு பேக் பண்ணிவிடுவேன். ஏன்னா அதுவும் நல்லா தான் வளரும், ஒரு ப்ராப்ளம் இல்லை. நமக்கு 2 க்ரோயிங் டிப் இருக்குல்ல, அதுவே போதுமானது. 2 க்ரோயிங் டிப் இருக்கிற ஒரு சைடும், ஒரு க்ரோயிங் டிப் இருக்கிற ஒரு சைடும் நான் கட் பண்ணிட்டு தான் வைப்பேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ரன்னராக தான் இருக்குது பாருங்கள். இது வந்து நல்லாவே இருக்குது. இதில் வந்து 3 க்ரோயிங் டிப் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதுவும் டியூபர் லிஸ்ட்டில் நான் சேர்த்திருக்கேன். பட் இருந்தாலும் இதில் வந்து ஒரு 6-7 வந்து டியூபர்ஸ் இருக்கும் பிங்க் ஸ்பார்க்கில். இதெல்லாம் பார்த்திங்கன்னா திக் ரன்னராக இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்க்கு வருங்க. இதில் பாருங்கள், எல்லாமே நல்லா 2 க்ரோயிங் டிப்போடு இருக்குது. இது பாருங்கள், இதில் சின்னதாக இருக்குது. இது வந்து ஒரு 50 ருபீஸ்க்கு கொடுக்கலாம். ஏன்னா அது ஒன்று உடஞ்சிருக்கு. இது 2 50 ருபீஸில் இருக்குது. 100ல் 4 இருக்குது. அப்புறம் பாருங்கள், இது பார்த்திங்கன்னா நம்மளோட மியாமி ரோஸோட டியூபர் காட்டுறேன் பாருங்கள். இந்த இலை இருக்குது இல்லைங்களா, அந்த லீஃப் நான் கட் பண்ணேன் இல்லைங்களா, அது வேஸ்ட்டு தான். நமக்கு இவ்வளோ இருந்தால் போதும். டியூபராக நமக்கு கொடுக்குறது வந்து இந்த மாதிரி கொடுத்தாவே போதும். இதை நம்ம தண்ணியில் போட்டு வச்சு அதில் ஸ்ப்ரவுட்ஸ் அந்த வேர் வந்ததுக்கப்புறம் வளர்த்துக்கலாம். இதையும் நான் கட் பண்ணியிருக்கணும். இந்த சைடில் இருக்குல்ல, அந்த ஸ்டெம்மெல்லாம் கட் பண்ணியிருக்கணும். பட் இதுக்கு அந்த புது இலைக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக இதை கட் பண்ணாமல் விட்டுட்டேன். டியூபர்னாவே அப்படி தான் கொடுக்கணும்.
இது இந்த பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. சரி கட் பண்ணாமல் அப்படியே கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இதை அப்படியே விட்டுட்டேன். இதில் பார்த்திங்கன்னா 5 டியூபர்ஸ் இருக்குது. மியாமி ரோஸில் பாருங்கள் நல்ல ஹெல்த்தியாகவே இருக்குது. இதெல்லாம் பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வைக்கலாம். நான் லீஃப் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு காட்டினேன் இல்லைங்களா, அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் நாள் விட்டு பிளான்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இது பார்த்திங்கன்னா தவிக்கனில் ஒரு டியூபர் இருக்குது. பாருங்கள் இது தவிக்கானோட லீஃபு. தவிக்கன் வந்து இதுவும் வந்து பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி நம்ம பிளான்ட் பண்ணிடணும். செடியை நட்டு வச்சிட்டோம்னா நமக்கு வந்து நல்லா வளர்ந்து வந்துடும். ஏன்னா வேர் நல்லா ஓடி இருக்குது பாருங்கள். இந்த டியூபர்லாம் ரொம்ப ஹெல்த்தியான டியூபர். இந்த டியூபர் இருந்தால் போதும், நம்ம நிறைய பிளான்ட்டு வளர்த்துக்கலாம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ட்ராபிக் சன்செட்டோட டியூபர்ஸு. இதில் பார்த்திங்கன்னா 2 க்ரோயிங் டிப் இருக்குது. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான டியூபர் இது. பாருங்கள் இதெல்லாம் டியூபர் ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த இடத்துலலாம் நான் ரொம்ப நாள் ஆச்சு இதை வச்சுட்டு. நடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, இடம் இல்லைன்றதுனால அப்படியே போட்டு விட்டுட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா 250 வரும். இது ரெண்டும் 300 வரும். அடுத்து நம்ம பார்க்குறது ஜலசங்கில் பாருங்கள் டியூபர் எல்லாமே ரூட் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியில் உங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறம் ஒரு 1 வீக் கூட போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி பிளான்ட் பண்ணிக்கலாம். கவுடங் மேன்யூர் மட்டும் அதிகமாகாத பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து எந்த உரம் கொடுத்தாலும் அதோட எசன்ஸ் வெளியே வராமல் பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு வாங்கினதுக்கப்புறம் ரெசிப்ட்டு அப்புறம் வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணுவேன். பாருங்கள் இந்த டியூபர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அடுத்தது கீழார்கோ ஃப்ளவரிங் பிளான்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்து ரூபியும் பார்த்திங்கன்னா ஃப்ளவரிங் பிளான்ட் இருக்குது. ரூபியில் வந்து நாத்தாவும் கொடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோட கடைசியில் வரும். பாருங்கள் செடியோட சைஸ் எவ்வளோ பெருசு இருக்குன்னுட்டு. மொட்டு பாருங்கள், இது அடுத்து பூக்கக்கூடிய மொட்டு. பாருங்கள் இதுக்குள்ளே எத்தனை மொட்டு இருக்குன்னுட்டு. ரொம்ப சூப்பராக இருக்கும் ரூபி. அதாவது லீஃப் ப்ரொபகேஷன் தான். லீஃப் ப்ரொபகேஷன்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா பூக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான். எல்லாமே ரொம்ப சூப்பராக பூக்கும். அடுத்து பார்க்குறது சப்ஸ்டோன்லேயும் ஃப்ளவரிங் பிளான்ட் அவைலபிளாக இருக்குது. இது வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது ஃப்ளவரிங் பிளான்ட்டு 350 வரும். பாருங்கள் இன்னொரு ரூபி இருக்குது. ஸோ ரூபியில் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல பிளான்ட்டும் இருக்குது, நாத்தாவும் இருக்குது. பட் நாற்று வேணும் அப்படின்னா மட்டும் வாங்கிக்கோங்க. ஃப்ளவரிங் பிளான்ட்டும் நம்மக்கிட்ட ரூபியில் இருக்குது. அடுத்து இப்போ பார்க்குறது பனாமா பெசிபிக் இருக்குது. மிக்ராந்தா ப்ளூ பனாமா பெசிபிக் ரெண்டுமே ஒரு பிளான்ட்டு தான் இருக்குது. நான் வந்து அப்புறம் இப்போ பார்க்குறது நான் எடுக்கிறேன் பாருங்கள், தவிக்கானோட டியூபர் பிளான்ட்டு. இது ரொம்ப நான் மெயின்டைன் பண்ணல, தண்ணியே இல்லை பாருங்கள். ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேறு வேலையாக இருந்ததுனால இதை கண்டுக்கல. இந்த டப்பை பாருங்கள், நான் அப்படியே போட்டு வைக்கிறேன். தண்ணி வந்து இல்லைனாலும் நல்லா வேர் பிடிச்சிருச்சுன்னா செடி நல்லா வளரும். பட் புதுசாக வைக்கிறவங்க தண்ணி வந்து டப்பு ஃபுல்லாக விடுங்க, ஃபஸ்ட் டைம் வாங்கி வைக்கிறீங்கன்றது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ட்ராபிக் சன்செட்டோட ஃப்ளவரிங் பிளான்ட் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் டீனாவும் பாருங்கள் சூப்பராக இருக்குது பிளான்ட்டு. அடுத்து இன்னொரு ரூபி இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது பீச் ப்ளோவில் பார்த்திங்கன்னா ஃப்ளவரிங் பிளான்ட் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது பிளான்ட்டுன்ட்டு. மொட்டு அடுத்து பூக்கக்கூடிய மொட்டு, நிறைய மொட்டு வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து பிங்க் ஃப்ளமிங்கோ ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த அருண்வாரி கொஞ்சம் பிங்க் நல்ல ஒரு மாதிரி பிங்க்கில் இருக்கும். இது இன்னும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பீச் ப்ளோவில் இங்கே இருக்கிற பார்த்துட்ருக்கீங்கள இந்த பிளான்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து மதர் பிளான்ட். இதிலேருந்து தான் நம்ம எடுத்து வளர்க்குறோம். குட்டி குட்டி லீஃபாக தெரியுது பாருங்கள், அதுதான் நாற்று. அப்புறம் இப்போ பார்க்குறது ஜலசங் ஃப்ளவரிங் பிளான்ட். இந்த பிளான்ட் இருக்குது. இதோட நான் தவிக்கனோட நாற்றா போட்டு வச்சது எவ்வளோ பெரிய பிளான்ட்டாக வளர்ந்துருக்கு. ஸோ நான் இப்போ இந்த தவிக்கன் எடுத்தேன் அப்படின்னா இந்த செடியை கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும். அதனால் உங்களுக்கு எடுத்து காட்டிடுறேன் பிளான்ட் எப்படி இருக்குன்ட்டு. இந்த தவிக்கன் பிளான்ட் அவைலபிளாக இருக்குது. 200 வரும். ஜலசங் 250 வரும் ஃப்ளவரிங் பிளான்ட்டு. ஓகேங்களா, இந்த பிளான்ட் வந்து 250 வரும். அடுத்து சக்குகான் ஃப்ளவரிங் பிளான்ட் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து நமக்கு 3 பிளான்ட் இருக்குது. ஸோ ஒரு பிளான்ட்டோட ரேட் வந்து 350 வரும். வேணும் அப்படின்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பாருங்கள் மொட்டு எல்லாமே நல்ல மொட்டோடு தான் இருக்குது. சக்குகான் பர்பிள் கலரில் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல வெரைட்டியும் கூட. அடுத்து நம்ம பார்க்குறது ஆஸ்டாராவில் டியூபர்ஸ் அவைலபிளாக இருக்குது. டியூபர்ஸ் பிளான்ட், அதாவது டியூபர் பிளான்ட்டு மொட்டு வந்திருக்கு. பட் இப்போ எனக்கு இன்றைக்கி வந்து ஒன்றா நான் சேல் போஸ்ட்டில் போட்டேன்னா ஒரு சிலருக்கு யூஸ் ஆகும். அதனால் நான் வந்து
இப்போ கொடுக்குறேன் அதை. அடுத்து இது பார்த்தீங்கன்னா பர்பிள் கொலராட்டாவோட டியூபர்ஸு. இந்த டியூபர்ஸ் வந்து நான் ரொம்ப அந்த பிளான்ட் நான் எடுத்து கொடுப்பேன் பார்த்தீங்களா, அப்போ வந்து சைடில் இருந்து விழுந்திருக்கும். அது முளைச்சி வந்திருக்கு. ஏன்னா நம்ம இந்த பிளான்ட் இந்த மாதிரி பிடுங்கி எடுக்கும்போது அதுக்குள்ளே வந்து சைடில் பேபி பிளான்ட் அந்த டியூபர் ஃபார்ம் ஆகும். பாருங்கள், நான் இப்போ எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி எடுத்தோம்னா இந்த இடத்துல சைடில் வந்து நமக்கு ஒரு சின்ன டியூபர் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கிறதுல மண்ணுக்குள்ளேயும் நின்றுக்கும், இல்லைன்னா எடுக்கும்போது வரும். பாருங்கள், நான் இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது டியூபர் பிளான்ட்டு 150 வரும். பண்ணிட்டேன், ஏன்னா இது எல்லாமே டார்மன்சிக்கு போயிடுச்சு. பர்பிள் கொலராட்டா அதில் இருந்த டியூபர்ஸ் பாருங்கள். இந்த டியூபர்ஸ் இப்போ சேல்க்கு இல்லை, பட் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து எது ஹெல்த்தியானதுன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் இருக்குது அப்படின்றது பார்த்துட்டு தான் கொடுக்க முடியும். பாருங்கள், இதிலலாம் வந்து ஸ்ப்ரவுட் இருக்குது. இந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம கொடுப்போம். இல்லைன்னா அது வந்து ஒரு சிலது வந்து ஸ்ப்ரவுட்ஸ் வராது. அதை வந்து பார்த்துட்டு எது வந்து ஸ்ப்ரவுட் வருதோ அதை பார்த்துட்டு தான் கொடுக்குறேன். அடுத்து நாத்தா சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து இஸ்லாம் மொராடாவோட நாற்று. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நான் செலக்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஒரு 8, 9 இருக்குன்னு நினைக்கிறேன் நாற்று. பாருங்கள், ஒன்றும் டியூபர் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. கிட்டத்தட்ட நான் இதிலெல்லாம் ரூட் வர ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப நல்ல ஹெல்த்தியான நாற்றாக இருக்கிறதுனால சரி கொடுத்துடலாம் இப்போதைக்கு. என்ன நிறைய பேர் கேட்பாங்க, 100 ரூபாய்க்கு இருக்கிற செடியாக கொடுங்க அப்படின்ட்டு. அதனால தான் இப்போது வந்து இது வந்து 100 ருபீஸ்க்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒவ்வொரு நாற்றும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட வந்துச்சுன்னா இதை தண்ணியில் போட்டு வச்சியும் பிளான்ட் பண்ணலாம். பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். இருங்க காட்டுறேன் எவ்வளோ தூரம் வந்து நடணும் அப்படின்றது. பாருங்கள், இவ்வளோ மறைச்சி வைக்கலாம். நம்ம பாருங்கள், இந்த அளவுக்கு மறைச்சி வைக்கலாம் தண்ணிக்குள்ளே, அந்த மண்ணுக்குள்ளே. நம்ம செடி நட்டு வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மண்ணுக்குள்ளே நமக்கு இவ்வளோ மறைஞ்சால் போதும், செடி நாற்றா இருக்கும் போது. ஓகேங்களா. ரொம்ப சொருகி வைக்காமல் சும்மா மேலோட்டமாக ஃப்ளோட் ஆகாத அளவுக்கு நம்ம நட்டு வச்சா போதும். இந்த வேர் வந்து அழகாக ஓடி வளர்ந்துக்கும். பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு சும்மா நம்ம தேவையான அளவுக்கு பாருங்கள், நான் மறுபடியும் காட்டுறேன். நாற்றுன்றதுனால தான் எத்தனை முறை சொல்லிகிட்ருக்கேன். ஒரு சும்மா ஒரு 1/2 இன்ச்சு வந்து மண்ணுக்குள்ளே பதிச்சு வச்சா போதும். அடுத்து இன்னசென்ஸில் பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து நாற்று இருக்குது. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு நாற்றும் எவ்வளோ சூப்பராக வேர் ஓடி இருக்குன்னுட்டு. நம்ம இதில் தான் வளர்த்து எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து சேல்க்கு கொடுத்துடலாம். ஏன்னா இப்போ வெதர் நல்லா இருக்கா, அதனால் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கொடுக்குறேன். வெதர் வந்து நமக்கு வெயில் அதிகமாக இருந்தால் இது ட்ராவல் கொஞ்சம் கஷ்டம் ஆகும். இல்லைனா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி நான் அனுப்புகிறேனோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். நீங்கள் பாட்டிங் மிக்ஸ் மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து 100 ருபீஸ் வரும். லீஃப் ப்ரொபகேஷன் தான் பாருங்கள். நான் அந்த லீஃப்லேருந்து வளர்ந்த செடியை காட்டுறேன். பாருங்கள், இதுதான் சூப்பராக நான் அதாவது ஹெல்த்தியான நாற்றை தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஏன்னா பாருங்கள், இந்த மாதிரி தான், இந்த மாதிரி இலையிலேருந்து நமக்கு செடி வளரும். அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா தைரியமாக வாங்கலாம். அடுத்தது ரூபியோட நாற்றும் இருக்குது. ரூபிலையும் பார்த்திங்கன்னா ஒரு 5 நாற்று இருக்குது. பாருங்கள், டியூபரே ஃபார்ம் ஆகிடுச்சு. நான் இந்த பிளான்ட்டு வந்து ரூபியெல்லாம் நிறையா போட்டு வச்சுருக்கேன். இருந்தாலும் இதுவும் கொடுத்துடலாம் அப்படின்றதுனால இதில் வந்து நமக்கு ஒரு 5 நாற்று இருக்குது. இதுவும் 100 ருபீஸ் வரும். ஏன்னா நாற்றா நிறைய பேர் வந்து நிறைய காசு போட்டு வாங்க முடியாது அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எப்படி வாங்கினாலும் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி பிளான்ட் பண்ணிக்கோங்க. கவுடாங் மேன்யூர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அது நீங்கள் பார்த்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இந்த டே க்ளோவில் வந்து 2 ஃப்ளவரிங், அதாவது பூத்தது இருக்குது, பூவோடு இருக்கிறது இருக்குது. பட் நிறைய டியூபர்ஸ், இது வந்து சீட் போட்டு வளர்த்து வச்சுருக்கேன். ஆனால் பாருங்கள், சீட் இது தான். இதில் வந்து நிறைய டியூபர்ஸும் ஃபார்ம் ஆகிருக்கு. அது எனக்கு கன்ஃபார்மாக என்ன பூன்றது தெரியல, ஏன்னா டியூபர்லேருந்து பார்த்தது. அடுத்து இது பார்த்திங்கன்னா மிக்ராந்தா ப்ளூலேயும் நமக்கு அந்த நாற்று இருக்குது பாருங்கள். எல்லாமே ஹெல்த்தியான நாற்று தான். ரொம்ப சூப்பராக பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய நாற்று. ஆக்சுவலி இது மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்க. பட் ரொம்ப பெரிய நாற்று, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் இதுவே போதும் வளர்க்குறதுக்கு. நான் இதில் தான் வளர்த்துட்ருக்கேன். அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், நான் எந்த மாதிரி நாற்று வச்சு வளர்த்தலாம் அப்படின்றத பாருங்கள். இந்த சைஸு இது வந்து மிக்ராந்தாவோட நாற்று தான். இது கூட நமக்கு வந்துடும்.
என்ன அந்த பெரிய நாற்று கொஞ்சம் முன்னாடி வளர்ந்து வந்துடும். அப்புறம் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், பூ எவ்வளோ நாளில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாற்று வச்சோம்னா. கண்டிப்பாக 1 மாதத்துலேருந்து 40 நாள் 30லேருந்து 40 நாளைக்கு நமக்கு பூ வந்துடும். ஓகேங்களா? ஆனால் டிஏபி கண்டிப்பாக வைக்கணும். அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பூ விடுறதுக்கு. நம்ம வந்து சின்ன நாற்றா இருக்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். அவ்வளோதானே தவிர இது வளராது அப்படின்றதுக்கு இல்ல. நல்லா வளரும் இந்த நாற்று. ஆனா என்னன்னா, கொஞ்சம் அந்த அந்த விட இது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஒரு 50 டேஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாத்துலருந்து நமக்கு பூ வரணும் அப்படின்னா, ஒரு 50லேருந்து 60 நாள் கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது இல்லையா? அதனால சொல்றேன். அடுத்து நம்ம பார்க்குறது அட்ராஸ் ஜெய்ஜெயண்டியா அப்படின்ற வாட்டர் லில்லி. கலர் சேஞ்சிங் வாட்டர் லில்லி. ஒரு 3வது நாள் பார்த்தீங்கன்னா, பிங்க்கா மாறும். ஃபர்ஸ்ட்டு பர்பிள் கலர்ல இருக்கும். 3வது நாள் பிங்க்கா மாறும். இதில பார்த்தீங்கன்னா 8, 9 ஸ்ப்ரவுட்ஸ் இருக்கு. இதை யாராவது சேல் பண்ணுறீங்க அப்படின்னா, வாங்கி வளர்த்தீங்கன்னா, இதில ஒரு 7, 8 டியூபர்ஸ்க்கு மேலே ஃபார்ம் ஆகும். அப்போது வந்து யூஸ் ஆகும் உங்களுக்கு. இது வேணும் அப்படின்னாலும் கேட்டு வாங்கிக்கோங்க. மேலும் பிளான்ஸ் வாங்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.